முன்னோர்கள் கூறிய கெட்ட பழக்க வழக்கங்கள். உருட்டி உருட்டி உணவு சாப்பிட உறவும் உருண்டு ஓட வாய்ப்பிருக்கு. தரையை தேய்த்து கொண்டே நடந்தால் தரித்திரம் வந்து சேரும். அவசரமாய் உண்டால் அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு தினமும் ஏற்படும். தானியங்கள் மிதிப்பது நிலையான வறுமை தரும். முன்னோர்கள் கூறிய கெட்ட பழக்க வழக்கங்கள். பேசிக்கொண்டே சாப்பிட்டால் உணவு ஜீரண பிரச்சனைகள் வந்து உடலை பாதிக்கும். உணவுப் பொருட்களை இறைப்பவரை இறைவன் பண கஷ்டத்தில் போடுவான். தண்ணீரில் சிறுநீர் கழிக்க வாழ்க்கை கண்ணீரில் போகும். உப்பை எந்த சூழலில் வீட்டிற்கு வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு தெரியுமா? பெண்கள் தீட்டான நேரத்தில் அவர்கள் வீட்டிற்கு உப்பு வாங்கி வரக்கூடாது. இறப்பு போன்ற வீட்டிற்கு சென்று வரும் வழியில் உப்பு வாங்கக்கூடாது. கடன் வாங்க போகும்போதும் நகையை அடமானம் வைக்க போகும்போதும் அந்த வேலையை செய்துவிட்டு வீடு திரும்பும் போது உப்பு வாங்கக்கூடாது. உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கும் விருந்தாளிகளை உப்பு வாங்கி வருமாறு கூறக்கூடாது. ஏன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வேண்டுதல் வைத்தால் அது உடனே நடக்கிறது தெரியுமா? பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணிக்குள் நம்மை இந்த உலகில் படைத்த பிரம்மதேவன் நம் பூமியை தன பார்வையால் நேரடியாக பார்ப்பதாக சாஸ்திரத்தில். பிரம்மனுடைய பார்வை இந்த பூமியில் படும்போது பூமியில் மனிதர்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி வைப்பாராம் பிரம்மதேவன். அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டுதல் வைத்தால் அது உடனே பலிக்கும் என்று சொல்கிறார்கள். வீட்டுக்குள் கெட்ட எண்ணத்தோடு யாரும் வராமல் இருக்க இதை செய்து பாருங்கள். ஒரு சிலர் நம் வீட்டிற்குள் வந்து சென்ற பிறகு வீட்டில் திடீர் உடல்நிலை குறைபாடு, பண நஷ்டம் ஏற்படும். இதற்கு எளிய பரிகாரம். எல்லோருடைய வீட்டிலும் நில வாசப்படிக்கு வெளியில் கட்டாயம் மிதியடி இருக்கும். வீட்டிற்குள் நுழைபவர்கள் அந்த மிதியடியின் மேலே காலை வைத்து விட்டுத்தான் நுழைய வேண்டும். அந்த மிதியடிக்கு அடியில் பரிகாரத்தை சத்திரமாக வெட்டி துணியில் அல்லது பேப்பரில் மடித்து வைத்து விடுங்கள். மிதியடியின் அடியில் பரிகாரம் இருப்பது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்டிற்குள் நுழைப்பவர்கள் காலை அந்த மிதியடியின் மேல் வைக்கும்போது அவர்களுடைய கெட்ட எண்ணத்தை, கெட்ட அதிர்வலைகளை அந்த பரிகாரம் நிச்சயம் இழுத்துக்கொள்ளும். அதிக பணம் சேர செய்ய வேண்டுபவை. தினந்தோறும் நெற்றிக்கு குங்குமம் இட்டுக்கொள்வீர்கள் அல்லவா? அந்த குங்குமத்தில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி கலந்துவிட்டு தினந்தோறும் பச்சை கற்பூரம் கலந்து குங்குமத்தை நெற்றியில் இட்டு வந்தால் பண இருப்பு அதிகரிக்கும். தினந்தோறும் பச்சை கற்பூரத்தை எடுத்து குங்குமத்தில் கலக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒரு நாள் குங்குமத்தோடு கலந்து வைத்து மூடி போட்டு விடுங்கள். அந்த வாசம் அந்த குடும்பத்திலேயே நிலைத்திருக்கும். அந்த குங்குமம் தீரும் வரை அப்படியே பயன்படுத்தி வரலாம். மற்றவர்களிடமிருந்து வீட்டுக்கு வாங்கி வரக்கூடாத பொருட்கள். ஒருவரிடம் இருந்து குடையை நம் வீட்டுக்கு வாங்கி வரக்கூடாது. அடுத்தவருடைய செருப்பை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. இதனால் சனி பகவான் கோபம் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய இரும்பு பொருட்களை நம் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. இதனால் வீட்டில் பல பிரச்சனை ஏற்படும். மற்றவர்களுடைய பாத்திரத்தை நம் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. இதனால் குடும்பத்தின் செழிப்பை குறைக்கும். இதே போன்ற கேஸ், அடுப்பு, மின்சார பொருட்கள் இவையற்றையும் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. பிறந்த நாள் அன்று நீங்கள் செய்யக்கூடாதவை. ஒருவர் தன் பிறந்த நாளை ஆங்கில தேதியில் கொண்டாடுவதற்காக பதில் அவரவர் பிறந்த தமிழ் மாதத்தில் வரும் நட்சத்திரத்தன்று கொண்டாடுவதுதான் மிகவும் சரியானது. பிறந்த நாளில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. சீமந்தம், வளைகாப்பு செய்யக்கூடாது. சாந்தி முகூர்த்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அசைவ உணவு சாப்பிடுவது அல்லது அசைவ உணவு விருந்தளிக்க கூடாது. கேக்கில் மெழுகுவர்த்தி ஏற்றுதல், அதை வாயில் ஊதி அணைத்தல் செய்யவே கூடாது. பிறந்த நாளில் விளக்கேற்ற வேண்டுமே தவிர அனைத்தும் கூடாது. புது வீட்டில் குடியேறும் போது முதலில் செய்ய வேண்டியது, முதலாக வீட்டிற்கு செல்லும் போது நிறை குடம் தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டும். நிறைய கொடும் தண்ணீரில் சிறிது மஞ்சள் கலந்து பூ போட்டு பூஜை அறையில் வைக்கவும். தண்ணீர் குடத்தில் விபூதி பட்டையிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கவும். பிறகு குத்துவிளக்கு, சாமி படம், கல்லுப்பு, விரலி மஞ்சள், புளி, வரமிளகாய், தாம்பூல தட்டு, கற்கண்டு ஆகியவற்றை கொண்டு செல்ல வேண்டும். சமையலறையில் அரிசி மாவு கோலம் போட்டு அங்கு நிறை செம்பு தண்ணீர் வைக்கவும். ஒரு பெரிய தாம்பூலத்தில் 9 தொன்னை அல்லது கிண்ணம் எடுத்து கல்லுப்பு, மஞ்சள் தூள், குங்குமம், புளி, வரமிளகாய், துவரம் பருப்பு, பாசி பருப்பு, பச்சரிசி, சர்க்கரை அனைத்தையும் கொட்டி வைத்து பூஜை அறையில் வைக்கவும். திருமணமான மகளுக்கு அசுபமான இந்த பொருட்களை மட்டும் கொடுக்காதீங்க. திருமணத்திற்கு பிறகு உங்களது மகளுக்கு கருப்பு நிற உடைகள், கைப்பைகள், செருப்புகள் பரிசாக கொடுக்கக்கூடாது. பீங்கான் பொருட்கள், கண்ணாடி ஜாடிகள் போன்றவற்றையும் வாங்கி கொடுக்க வேண்டாம்.
உணவுப் பொருட்களின் உப்பு, புளிப்பு சுவையுடைய ஊறுகாய், புளி போன்றவற்றையும் தரக்கூடாது. பெண்கள் தலை சீவும் போது செய்யக்கூடாத தவறுகள். பெண்கள் தலை சீவும் போது உதிர்ந்த முடிகளை வீட்டின் உள் பறக்கவிடக்கூடாது. உதிர்ந்த முடிகள் காற்றின் அலைந்து கொண்டிருந்தால் தரித்திரியம் பிடிக்கும். தலை சீவும் போது அறிகின்றது என்பதற்காக 2 கைகளால் தலையை சொரியவே கூடாது. தலை சீவும் போது நின்று கொண்டே சீவக்கூடாது. இதனால் தலைமுடி தரையில் விழும். இவ்வாறு தலைமுடியை கீழே விழச் செய்து மிதிப்பது தரித்திரத்தை வரவழைக்கும்.